பிளேக் தடுப்பூசி எப்போ எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்கள் பிளேக்ன்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. பிளேகுடைய மொர்டாலிட்டி ரேட், இறப்பு விகிதமானது 50 to 90% இருந்தது. சில சூழ்நிலைகளில் 100% கூட இருந்தது. அதாவது 100 பேர் பிளேக்னால பாதிக்கப்பட்ட 50 to 90 பேர் வரைக்கும் இறந்து போயிடுவாங்க. சில சூழ்நிலைகளில் 100 பேருமே கூட இறந்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை பிளேக்ன்ற தொற்று நோயானது ஏற்படுத்தி வந்தது. பிளேகானது பூபானிக் பிளேக், நியூமானிக் பிளேக், செப்டசெமிக் பிளேக் அப்படின்னு 3 ஃபார்ம்ஸில் இருக்குது. இதில் இந்த பூபானிக் பிளேக் தான் விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவும். குறிப்பாக எலி, அணில் மாதிரியான கொறித்துண்ணிகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவும். அது மட்டும் இல்லாமல் பூபானிக் பிளேக் ஏற்பட்டால் லிம்ஃப் நோட்ஸில் வீக்கம் ஏற்படும். அதனால கழுத்து, அக்கிள், இடுப்பு, வயிற்றுல எல்லாம் பெரிய அளவில் வீக்கம் ஏற்பட்டு வலியும் ஏற்படும். அதே சமயம் நியூமானிக் பிளேக் இது ஏற்பட்டால் இது லங் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி நிமோனியா மாதிரியான நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த செப்டசெமிக் பிளேக் இது ஏற்பட்டால் பிளட் ஸ்ட்ரீமை தான் நேரடியாக அது பாதிக்கும், ரத்த ஓட்டத்தை. அதனாலேயும் உயிரிழப்பு ஏற்படும். இந்த அளவுக்கு இந்த 3 ஃபார்ம்ஸில் இருந்தும் பிளேகானது மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வந்தது. பிளேகானது ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸில் ஏற்படக்கூடிய எபடமிக்காகவும் இருந்தது, மல்டிபிள் கண்ட்ரீஸில் ஏற்படக்கூடிய பேண்டமிக்காகவும் இருந்தது. அதில் குறிப்பாக 3 பேண்டமிக்ஸ் பிளேக்ஸ்னால மருத்துவ வரலாற்றில் ஏற்பட்டிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான, ரொம்ப அதிக உயிரிழப்புகளை நடத்திய பிளேகுடைய பேண்டமிக் அப்படின்னா அது செகண்ட் பேண்டமிக் தான். அது 14th century 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. குறிப்பாக 1346 to 1353 இந்த 7 ஆண்டுகளுக்குள்ள இந்த பிளேகானது உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் மிக கொடிய பாதிப்பை ஏற்படுத்தினது. எந்த அளவுக்குன்னா இந்தியா, சைனா, பிரான்ஸ், அதே மாதிரி இங்கிலாந்து, ஈஜிப்ட் மாதிரியான பல நாடுகளில் பிளேகுடைய பேண்டமிக்கானது ஏற்பட்டிருந்தது. அப்போ அந்த பிளேகுடைய தொற்று பாதிப்புனால ஈரோப்பில் மட்டும் 50 மில்லியன் பேர், அதாவது 5 கோடி மனிதர்கள் இறந்து போனாங்க. அந்த அளவுக்கு கொடிய பாதிப்பை இந்த பிளேக் ஏற்படுத்தினது. ஆனால் இப்போ ஏற்பட்ட இந்த பிளேக் நோயை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் திணறி வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் மயாஸ்மா தியரியை மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டது தான். அதாவது மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற கோட்பாடு தான் மயாஸ்மா தியரி அப்படின்றது. ஸோ மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் நம்பி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் 1859 காலகட்டத்தில் தான் லூயி பாஸ்டர் அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த தலை சிறந்த விஞ்ஞானி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்று, நீர், நிலம் போன்ற சூழல்கள் இருக்குது. அதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை புளிக்க செய்து கெட்டு போக வைக்குது. அதுக்கப்புறம் அதே அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நோய்களையும் ஏற்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மருத்துவ உலகம் இந்த ஒரு கோட்பாடை ஏற்றுக்க ஆரம்பிக்குது. அதுதான் ஜேம் தியரி ஆஃப் டிசீஸ், அதாவது நோயின் கிருமி கோட்பாடு. ஸோ இந்த மயாஸ்மா தியரி மறுக்கப்பட்டு ஜேம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோயை ஏற்படுத்தக்கூடியது ஏதோ ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸ் அல்லது ஃபங்கஸ் மாதிரியான ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான், ஒரு நுண்ணுயிர் தான், நுண்ணுயிர் கிருமி தான் இந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கோட்பாடு தான் ஜேம் தியரி. அதாவது ஒவ்வொரு நோய்க்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கிருமி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடு தான். ஸோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நிறைய நோய்களுக்குண்டான கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டது, நிறைய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள். அது மாதிரி தான் 1894ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அலெக்சாண்டர் எர்சின் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்விஸ் பிரான்ஸ் ஃபிசிஷியன் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட் அவரும் அதே மாதிரி கீட்டசாட்டோ சிபசாபரோ அப்படின்னு சொல்லி கீட்டசாட்டோ சிபசாபரோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஃபிசிஷியன் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட், இந்த 2 நபர்களும் தனித்தனியாக அந்த 1894 ஜூன் மாதம் இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய பிளேக் அப்படின்ற இந்த ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை கண்டறிஞ்சாங்க. அதுதான் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஸோ அதை அவங்க கண்டறிஞ்சு சொன்னாங்க, இந்த எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற பாக்டீரியா தான் பிளேக் அப்படின்ற இந்த தொற்று நோயை ஏற்படுத்துது அப்படின்னு. அதுக்கப்புறமே இன்னொரு விஞ்ஞானி, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானி, ரஷ்யன் பிரெஞ்சு பாக்டீரியாலஜிஸ்ட் ஒரு நபர், அவர் தான் வால்டமார் ஹாஃப்கின் அப்படின்னு சொல்லி, அவருடைய ஃபுல் நேம் வால்டமார் மோர்டகை வுல்ஃப் ஹாஃப்கின் அப்படின்றது. ஸோ அந்த நபர் ரஷ்யன் பிரெஞ்சு பாக்டீரியாலஜிஸ்ட். அவர் பிரான்ஸோடைய பாரிஸில் இருக்கிற பெஸ்டோர் இன்ஸ்டிடியூட், அங்கே இந்த பிளேக் நோய்க்குண்டான ரிசர்ச்சை மேற்கொண்டு வந்தாங்க. குறிப்பாக பூபானிக் பிளேக் அந்த ஒரு ஃபார்ம் பற்றின ரிசர்ச் இவர் பண்ணாங்க. அப்போ தான் அவர்
இந்தியாவுக்கு வந்து அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து மிகப்பெரிய அளவில் தேர்டு பேண்டமிக் ஆனது, இந்த பிளேகுடைய தேர்டு பேண்டமிக் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ சரியாக 1896 காலகட்டத்திலலாம் இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் இந்த பிளேகினுடைய தொற்று பாதிப்பு இருந்து வந்தது. அதில் குறிப்பாக இந்தியாவுடைய அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பாம்பேல, அதாவது இன்றைய இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பையில், அங்கே வந்து 1896 அக்டோபரில் இந்த ஒரு பிளேகுடைய எபடமிக் ஆனது ஏற்பட்டது. அது ஏற்பட்டிருந்தனால அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இவர் வந்து வால்டமார் ஹாஃப்கின் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பாம்பேயில் அங்கே இருக்கிற பிளேக் லேபரட்டரி இன் பாம்பே, அங்கே வந்து இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1896 அக்டோபர்லேருந்து. அப்போ இவர் நினச்சது என்னன்னா, இந்த பிளேகை ஏற்படுத்தக்கூடிய எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியா அதை வந்து வீக் பண்ணணும். ஆனால் அதை வீக் பண்ணாலும் அது வந்து ஓரளவுக்கு செயல்பட முடியணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முடிவு செஞ்சாங்க. ஸோ எப்படி இவர் தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்கன்னா, இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குன்னா அந்த பாக்டீரியாவை வந்து பலவீனப்படுத்தணும். அது வந்து மனிதர்களுக்குள்ள செலுத்தும் போது மனிதர்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடாது, ஆனால் மனிதர்களினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு அந்த பாக்டீரியாஸை வந்து மாற்றணும் அப்படின்னு வால்டமார் ஹாஃப்கின் வந்து முடிவு செஞ்சாங்க. ஸோ அதுக்காக வால்டமார் ஹாஃப்கின் வந்து இந்த எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற பாக்டீரியாவை இவர் வந்து கல்ச்சர் பண்ணி அதை வந்து வீக் பண்ணாங்க. குறிப்பாக வந்து அதை வந்து 60 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினாங்க. அந்த பாக்டீரியாவை வெப்பப்படுத்தி மற்ற சில விஷயங்களில், குறிப்பாக ஃபீனோல் மாதிரியான ஆன்டிசெப்டிக்கை அதன் மேலே வந்து பயன்படுத்தினாங்க. அதனால் அது பயங்கரமாக வீக் ஆயிடுச்சு. வீக் ஆனனால அந்த ஒரு வீக்கான அந்த விருலன்ஸ் கொண்ட அந்த எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியாவை மனிதர்களுக்குள்ள செலுத்தினா மனிதர்களுக்கு வந்து இந்த பிளேக் அப்படின்ற நோய் ஏற்படாது. ஆனால் பிளேக் அப்படின்ற நோயை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தூண்டப்படும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து விலங்குகளில் பரிசோதனை பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் 1897 ஜனவரி 10 இந்த நாளில் தான் வால்டமார் ஹாஃப்கின் வந்து தன்னைத்தானே அந்த ஒரு இவர் கண்டுபிடிச்சிருந்த தடுப்பூசியை செலுத்திக்கிட்டாங்க. அதாவது எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற பாக்டீரியாவை வீக் பண்ணாங்க. ஆனால் அதனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் தூண்ட முடியும், நோயை ஏற்படுத்த முடியாது. ஸோ அதை தடுப்பூசியாக உருவாக்கி 1897 ஜனவரி 10 அன்னைக்கு வால்டமார் ஹாஃப்கின் அவர் மீதே வந்து செலுத்திக்கிட்டாங்க. அப்போ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மும்பையில் இருக்கக்கூடிய பைகோலா ஜெயில் அப்படின்னு சொல்லி ஒரு சிறைச்சாலை, அங்கே இருக்கக்கூடிய கைதிகள், அதுலேயே வந்து கைதிகள் வாலண்டியர்ஸாக நிறைய பேர் வந்தாங்க இந்த வேக்சின்லாம் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு போடப்பட்டது. அதுக்கப்புறம் அது வந்து நல்ல பலன் அளிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளேக் வேக்சின் தான் வால்டமார் ஹாஃப்கின்னால 1897 ஆண்டு ஜனவரி 10 அன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட அந்த பிளேக் வேக்சின் தான் வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. அடுத்து 1900 ஆண்டுக்கு பிறகுலாம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் 4 மில்லியன் மக்களுக்கும் மேலே இந்த பிளேக் வேக்சின் ஆனது போடப்பட்டது. ஆனால் அப்போ அந்த பிளேக் வேக்சினில் சில விஷயங்கள் வந்து இருந்தது தான். அதாவது பிளேக்ன்ற இந்த ஒரு தடுப்பூசியினால் பெரிய அளவில் செயல்பட முடியல, ரொம்ப எஃபெக்டிவாலாம் இல்லை. அது வந்து பார்சியலாக தான் இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணினது. ஸோ அப்போ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும். அதேமாதிரி அதில் சில சைடு எஃபெக்ட்ஸும் இருந்தது. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப செயல்திறன் மிக்கதாக இருக்கணும் அப்படின்னு அந்த பிளேக் வேக்சின் வந்து பெருசாக வந்து டெவலப் பண்ணப்பட்டது. அடுத்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வந்தது. இதுக்கிடையில் 1930 காலகட்டத்திலலாம் பெனிசிலின் மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மாதிரியான விஞ்ஞானிகள்னால கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளேக் அப்படின்ற நோய் ஏற்பட்டால் கூட ஆரம்ப காலகட்டத்திலே பிளேக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்தினா பிளேகை வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்ற அந்த சூழ்நிலை வந்து மாறினது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் கூட ஸ்ட்ரெப்டமைசின், அதுக்கப்புறம் டாக்ஸிசைக்ளின், அதே மாதிரி இன்னொரு மருந்து கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் குறிப்பாக வந்து சிப்ரோஃப்ளாக்சிசின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பிளேக் ஏற்பட்டவங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஒருவேளை பிளேக் ஏற்படக்கூடாது அப்படின்னா இவர்னால வால்டமார் ஹாஃப்கின்னால ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளேக் வேக்சின் ஆனது டெவலப் பண்ணப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் வந்து இருந்து வருது. ஸோ பிளேக் ஆனது கோடிக்கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கோடிக்கணக்கில் வந்து மனிதர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பிளேக்னால இறந்து போனாங்க. ஆனால் இவர்னால அந்த பிளேக் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த உயிரிழப்பு வந்து படிப்படியாக வந்து குறைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் 500 - 600 நபர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் பிளேக்னால பாதிக்கப்படுறாங்களே. அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் அந்த 600 பேரும் வந்து இறந்து போயிடுறது கிடையாது. ஏன்னா பிளேக் உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிகிச்சை முறைகளும் இன்னைக்கு வந்து உருவாகி இருக்குது. ஸோ இப்படி
பிளேக்னால அவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்படும் போது பிளேக்கு உண்டான தடுப்பூசி கண்டுபிடிச்சி மக்கள் நிறைய பேர் காப்பாற்றப்படுறதுக்கு காரணமாக வால்டமர் ஹாப்கின் வந்து இருந்தாங்க. அதே மாதிரி இவர் பிளேக் வேக்சின் கண்டுபிடிச்சார் அப்படின்னா பிளேக் உண்டான பாக்டீரியா பற்றி தெரிஞ்சனால தான். ஸோ அந்த பிளேக் உண்டான பாக்டீரியா எப்படி கண்டறியப்பட்டது, குறிப்பாக அந்த எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற அந்த எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற பாக்டீரியா எப்படி கண்டறியப்பட்டது, அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.